ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய வீடியோ பதிவு ரொம்பவே அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு. விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒவ்வொரு ஆண்டுமே நம்மளுடைய கொண்டாட்டங்களை முன்னிலைப்படுத்துகிற ஒரு முன்னுரை. அதாவது வருஷம் முழுசுக்கும் நாம நிகழ்ச்சிகள், அதாவது கொண்டாட்டங்கள், பண்டிகைகள். இந்த பண்டிகைகளை துவக்க விழா தான் விநாயகர் சதுர்த்தி. எப்போதுமே நம்மளுடைய இந்து மரபில் பார்த்தீங்கன்னா, விநாயகரை நம்ம துதித்து ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம் இல்லையா? கோயிலுக்கு போனாலும் விநாயகரை வழிபட்டு தான் நம்ம அவருடைய தந்தையானாலும் சிவபெருமானை நம்ம வணங்குறோம். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் முன்னோடியாக இருப்பவர் விநாயகர். முதன்மை தெய்வமாக இருக்கிற விநாயகரை வணங்கிவிட்டு தான் கோயிலுக்குள்ளாரே நம்ம செல்வோம். அதே போலதான் நமக்கு பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாக வருகிற ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அதற்கு நிறைய புராண வரலாறுகள் இருந்தா கூட நமக்கு அது தேவை கிடையாது. நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பாராயணம் செய்யும் போது நாம விரும்புகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடத்தி தருவார். அப்படி என்பதனாலதான் இந்த ஒரு பதிவு. விநாயகர் சதுர்த்தி இதனாலேயே முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாம் முதன்மையான பண்டிகையா இருக்கிறதுனால. இப்ப இந்த ஆண்டு வருகிற விநாயகர் சதுர்த்திக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்ய போறோம். தாந்திரிகம் சொன்னாலும் சரிதான், இல்லது மந்திர பாராயணம் சொன்னாலும் சரிதான். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம்? மண்ணால் ஆன விநாயகரை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் அழகாக அலங்காரம் செய்து ஒரு மனைப்பலகையில் வச்சு, நம்ம வீட்டில் வேறு விநாயகர் இருந்தால் கூட இந்த ஒரு விநாயகரை வெளியில இருந்து நம்ம களிமண்ணால் செய்த விநாயகரை வாங்கி அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜை செய்து 3 நாட்கள் நம்ம வீட்டில் வச்சிருந்து 3வது நாள் அந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். இப்படி செய்யறதுனால நம்மளுடைய அந்த புதிய கொண்டாட்டங்கள், அந்த ஆண்டுக்கான ஆரம்ப ஒரு நிலையும், அதே சமயத்தில் நம்மளுடைய மனதில் பல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் விநாயகரோட வழிபாடு. இப்படி பல காரணங்கள் ஆன்மீக ரீதியாகவும் இதற்கு இருக்கு. நாம இந்த வருஷம் எப்படி இந்த ஒரு நம்ம நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு விநாயகரை எப்படி நம்ம வழிபடணும், விநாயகருடைய எந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்மளுடைய விஷயங்கள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த விநாயகரை களிமண்ணால் வாங்கி நம்ம பூஜை அறையில், சுத்தமான அந்த பூஜை அறையில் அலங்காரங்கள்லாம் நம்ம நிறைய பூக்களாலையும் அவருக்கு பிடித்த இந்த எருக்க மாலையாலையும் நம்ம அலங்காரம் செய்வோம். இன்னும் நிறைய அன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத பழங்கள்லாம் மார்க்கெட்டில் கடைகளில் பேக் பண்ணி விற்பாங்க. இப்போலாம் அப்படியே இந்த செட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு பை ஒன்று போட்டுடுறாங்க. அந்த பையில் நம்ம இது வரைக்கும் வாங்காத பழங்கள், விளாம்பழம், அப்புறம் இன்னும் சில பழங்கள், கம்பங்கதிர், இப்படி நிறைய பொருட்களை அன்னைக்கு அந்த பையில போட்டு அதை ஒரு 200 300 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அன்னைக்கு தான் சில பழங்களை நம்ம பார்க்கவே முடியும். நாவல் பழம் எப்போவாது இப்பயாவது பரவாயில்ல வருது. சில காலத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல ரோட்லலாம் நாவல் பழத்தை பார்க்கறது அரிதாவே இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நாவல் பழம் வரும், இளந்தம்பழம், நிறைய பழங்கள். வழக்கமாக நம்ம பார்க்குற ஆப்பிள் ஆரஞ்சையும் தாண்டி நம்மளுடைய அந்த கிராமிய சூழலோடு இருக்கிற 7 நல்ல ஒரு அற்புதமான சக்திகள் நிறைந்த பழங்கள்லாம் இந்த சதுர்த்தியில் நம்ம பார்க்க முடியும். இப்படி இது எல்லா பழங்களையும் வச்சு நம்ம பூஜை செய்வோம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி செய்யும் போது முக்கியமான ஒரு பழமும் அதில் இருக்கும். என்ன பழம்னா எலுமிச்சை பழம். ஆனால் நாம் கண்டிப்பாக இந்த எலுமிச்சை பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடியது. எதிர்மறையை விரட்டி நேர்மறையை கிரகித்து நேர்மறையை வெளியிடக்கூடிய ஆற்றல் மிகுந்தது இந்த எலுமிச்சை பழம். அதனால தான் எலுமிச்சை பழத்தை நிறைய தாந்திரிக, மாந்திரிக பூஜை புனஸ்காரங்கள் இப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவது. எலுமிச்சை பழ மாலையை ருத்ர தெய்வங்களுக்கு அணிவிப்பது, இப்படி நிறைய காரணங்கள் எலுமிச்சை பழத்துக்கு பின்னாடி இருக்கு. அறிவியலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி. இந்த விநாயகர் சதுர்த்தியில நாம ஒரு நல்ல புள்ளிகள் இல்லாத, நல்ல பழுத்த, நல்ல மஞ்சள் இருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தை
வாங்கி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் போதும். அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய இந்த புதுசாக வாங்கி வந்திருக்கிற களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் முன்னாடி வைத்து முதுகு தண்டு நேராக அமர்ந்து பூஜைகளை நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும்போது சொல்ல போற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டிய ஆசை எதுவோ அது என்ன ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நிறைவேற வேண்டிய பாக்கி இருக்குது, இன்னும் இந்த ஆசை எனக்கு நிறைவேறாம இருக்கு நம்ம சொல்லுவோம்ல, நினைப்போம்ல. அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசை, விருப்பம், அந்த விருப்பத்தை மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டே இந்த கணபதியோட மந்திரத்தை 108 முறை நிதானமாக பாராயணம் செய்யணும். இப்படி 108 முறை நிறுத்தி நிதானமாக மனதிற்குள்ளார உங்களுடைய விருப்பங்களை நினைத்து கொண்டே கணபதியோடைய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும். அது என்ன மந்திரம்? ஓம் கண் கணபதியே நமக, ஓம் கண் கணபதியே நமக, ஓம் கண் கணபதியே நமக. ரொம்பவே எளிமையான அற்புதம் வாய்ந்த சக்தி மிக்க விநாயகருடைய மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பலவிதமான ஆற்றல் இருக்கு. இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நம்ம வந்து திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும்போது அற்புதமான ஆற்றலை இது வெளிப்படுத்தும். அப்படி ஒரு அற்புதமான விநாயகர் மந்திரம். பார்க்க தான் எளிமையானது, ஆனால் மந்திரம் என்பது, இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் என்பது ரொம்பவே பிரகாசமானது, அதிகமான சக்தி மிக்கது. அதே சமயத்தில் ரொம்ப அமைதியான மந்திரம், ஆனால் சக்தி வாய்ந்த மந்திரமாக இது இருக்கு. இந்த மந்திரத்தை தான் 108 முறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய விநாயகருக்கு முன்னாடி வைத்து, எத்தனை பழங்கள் இருந்தாலும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். செஞ்சு முடித்த பிற்பாடு தூப தீப ஆராதனை காமிச்சு அந்த பூஜையை நம்ம நிறைவு செய்வோம். இன்னும் நிறைய பலகாரங்கள்லாம் வச்சு பூஜையை நிறைவு செய்வோம் இல்லையா? செஞ்சதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டோடைய ஏதாவது ஒரு மூலையில் வச்சிடணும். யாரும் கை கால் படாத இடமாக வச்சிடணும். இதிலிருந்து வெளிப்படுகிற நேர்மறை ஆற்றலானது உங்களுடைய விருப்பத்தை விரைவாக நிறைவேற்றி தரும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வீட்டில் சுபிட்சத்தை உண்டு பண்ணி தரும். நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளார கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை அதிகரிக்கும், மன நிம்மதியை இந்த வீட்டில் அதிகரிக்கும். இப்படி பலவிதமான நேர்மறை ஆற்றல்களை இந்த எலுமிச்சம்பழம் ரெக்கார்டட் ஆகி, நீங்கள் சொன்ன மந்திரம் இந்த எலுமிச்சம்பழத்தில் ரெக்கார்டட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எமிஷன் என்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களோட வீட்டோட மூலையில் இது வந்து இதோடைய அந்த அலைவரிசைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். வைப்ரேஷன் என்பது கிரியேட் ஆகி வெளிப்பட்டுட்டு இருக்கும். அதனால தான் எலுமிச்சம்பழத்தில் இந்த மந்திர ஆபாகனையை நம்ம வந்து அதில் வந்து சேர்க்கிறோம், அதில் பதிக்கிறோம். பதிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து வீட்டோட ஏதாவது ஒரு மூலையில் வைக்கிற பட்சத்தில் நேர்மறை ஆற்றல்கள் வெளிப்படும் போது நம்மளுடைய வீடும் நேர்மறை ஆற்றல் நிரம்பியதாக எப்போதும் மனநிறைவோடு அனைவரும் இருப்பாங்க. வீட்டில் சண்டை சச்சரவு என்பது இருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நிறைவேறாத ஆசை என்பது விரைவாக நிறைவேறிவிடும் என்பது முன்னோர்கள் வாக்கு. கண்டிப்பாக வருகிற விநாயகர் சதுர்த்தியில பல விதமான பழங்கள் வச்சு நீங்க பூஜை செஞ்சாலும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை மறந்துடாமல் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை செஞ்சு விநாயகருடைய அருள் ஆசையோடையும் உங்களுடைய விருப்பங்கள் இந்த ஆண்டு நிறைவேறும் அப்படி என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நீங்களும் இந்த முறை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சிறப்பான பலன்களை பெறுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.